அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல நம்முடைய நாட்டினுடைய விடுதலை பெருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப எளிதான கேள்விதான். குறைந்தபட்சம் விவிலிய அறிவு இருக்கிறவங்க கூட இந்த கேள்வி கேட்பாங்க. அது என்ன கேள்வி? அன்னை மரியா விவிலியத்துல எங்கேயுமே அவங்க இறந்தாங்க, விண்ணேற்பு அடைந்தாங்க, உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு எங்கேயுமே எழுதலையே. வேற எதுக்கு இந்த வேலை? வேற எதுக்கு இந்த திருவிழா அப்படிங்கிற அந்த கேள்வி. குறைந்தபட்சம் விவிலியத்தை படிச்சாலே இந்த கேள்வி வரும். உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இல்ல எங்கேயாவது விவிலியத்துல இருக்குதா? அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில நம்ம முழுக்க பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விடயங்கள் இருக்கிறது. குறிப்பா பலருடைய கேள்விகளுக்கு இந்த காணொலி ஒரு சரியான பதிலாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, நானும் கொஞ்சம் என்னுடைய இந்த தேடலை விரிவாக்கும் பொழுது 2 விடயங்கள் பிரிவினை சபைகள் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அது என்ன விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே விவிலியம் தான். விவிலியத்துல அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்புகின்ற 2 இறை வார்த்தைகளை நம்ம முதல்ல வாசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய விடயங்களுக்குள்ள செல்லலாம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும், நல்லா கவனிங்க. அதனால முதல் இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 3:13. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்கல்ல. இதுதான் ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டாரு. என்னை தவிர யாரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றது கிடையாது. மாதாவும் கிடையாது, புனிதர்களும் கிடையாது, யாரும் கிடையாது அப்படின்னு இங்கேயே எழுதப்பட்டு இருக்கிறது தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த சந்தேகம்? மாதா எப்படி அப்போ விண்ணகத்துக்கு ஏறி சென்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி கரெக்ட் தானே? ஓகே, கரெக்டா தப்பானி நம்ம பார்க்கலாம். அடுத்த 2வது இறைவார்த்தை என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 15வது பிரிவு 22, 23வது இறைவார்த்தை வாசிப்போமா? வாங்க. ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். தெளிவா எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு? இயேசுனுடைய 2ஆம் வருகையில தான் எல்லாருடைய உயிர்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறது இங்க அவங்க சொல்ல வரக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஏன் கத்தோலிக்க திருச்சபையில அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு அதுவும் நம்ம ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுறோம்? வடக்கன்குளத்துல, அப்புறம் காமநாயக்கன் பட்டியலெல்லாம் நீங்க இன்னைக்கு உள்ள நுழைய முடியாது, அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும். அப்படிங்கும்போது இதெல்லாம் எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள வரணும். அட்லீஸ்ட் இந்த 2 இறை வார்த்தைகளை கேட்கும் போதாவது உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அன்பு மக்களை, இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா விவிலியம் தான் நமக்கு எல்லாம். விவிலியத்துல சொல்லப்பட்டதை தாண்டி நீங்க ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? விவிலியத்துல சொல்லல அப்ப நீங்க அதை கடைபிடிக்காதுங்க. விவிலியத்துல சொல்லல நீங்க அப்ப அதை கொண்டாடாதுங்க. விவிலியத்துல சொல்லல அதை ஃபாலோ பண்ணாதுங்கப்பா அப்படிங்கிறது தான் நம்முடைய பிற சபை கிறிஸ்தவருடைய அன்பு கட்டளையாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிதானே? அப்ப இது எப்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணும், அல்லது இதுக்கு சரியான விளக்கம் தான் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. இது அவங்கள குறை சொல்றோம் அல்லது இவங்களை குறை சொல்றோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அன்பு மக்களே, எல்லோருக்கும் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சின்ன முயற்சி. வாங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, இந்த சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பைபிள் ஒன்லி, சோலா ஸ்கிரிப்துரா, இந்த ஒண்ணு மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய கத்தோலிக்க திருவை என்ன சொல்லுது அப்படின்னா பைபிள் மட்டும் நமக்கு போதாது, கூடவே பாரம்பரியமும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. பைபிள் வேண்டாம் அப்படின்னு சொல்லல, பைபிள் மட்டுமல்ல கூடவே பாரம்பரியம். இதுக்கு விவிலிய வசனம் உண்டா அப்படின்னா உண்டு, நம்ம அதுக்குள்ள போகலாம். அதற்கு முன்னாடி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 2 இறை வார்த்தைகளுக்கு நம்ம விளக்கமும் பார்க்கணும். அது நான் பின்னாடி வாரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள். என்ன கேள்விகள் அப்படின்னா விவிலியத்துல இருப்பது மட்டும்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய, கத்தோலிக்க கிறிஸ்தவம் இல்ல, எல்லா மொத்த கிறிஸ்தவத்தினுடைய இறை நம்பிக்கை என்ன அப்படின்னா தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய அந்த மூவொரு இறைவன் கோட்பாடு. இது விவிலியத்துல எங்கேயாவது நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்ல. வரலாறும் பாரம்பரியமும் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. பேதுருவும் பவுலடியாரும் இருவரும் ரோமையில் மறைசாட்சிகளாக மரித்தார்கள் அப்படின்னு சொல்லி இதை எல்லாரும் நம்புறோம்.
கத்தோலிக்க கிறிஸ்தவம் மட்டும் நம்மள, எல்லா பிரிவினை சபையை சார்ந்த கிறிஸ்தவர்களும் இதை நம்புகிறார்கள். இது விவிலியத்தில் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. அப்போ விவிலியத்தை தாண்டி வரலாறும் பாரம்பரியமும் உண்டு அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடிகிறது. அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லும், the source of knowledge or wisdom ஒரு கிறிஸ்தவனுக்கு எங்க இருந்து வரும் அப்படின்னா 2 விடயங்கள். ஒன்று பாரம்பரியம், இன்னொன்னு the word of God, விவிலியம். இந்த இரண்டிலிருந்தும் நம்ம நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். பாரம்பரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, விவிலியம் மட்டும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே போல விவிலியங்களுக்கு வேண்டாம், பாரம்பரியம் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பல விடயங்களுக்கு தெளிவு கிடைக்கின்றது, ஞானம் பிறக்கின்றது. அந்த மக்களை இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கேட்கலாமே. இன்று இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. குளோபல் வார்மிங் இருக்குது, செயற்கை கருத்தரிப்பு இருக்கிறது, ஏங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஏங்க உங்க கையில இருக்கிற மொபைல் போன் இருக்கு. இதெல்லாம் குறித்து விவிலியத்துல சொல்லி இருக்கிறதா? இந்த மொபைல் போனையோ அல்லது இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறதா? நேரடியாக ஏதாவது சொல்லி இருக்குதா? என்ன எதுவுமே சொல்லப்படலையே. அப்படிங்கும்போது விவிலியம் மட்டும்தான் எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அல்லது சோர்ஸ் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னு உங்களால எப்படி சொல்ல முடிகிறது அப்படிங்கிற அந்த கேள்வி இங்கு வலுப்பெறுகிறது. அதுக்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:19 பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஒரு ஃபுல் பவரை கொடுத்துட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ இந்த மண்ணுலகில எதெல்லாம் கட்டுவியோ அது விண்ணுலகிலும் கட்டப்படும், நீ இந்த மண்ணுலகத்துல எதெல்லாம் அவிழ்ப்பியோ அது விண்ணுலகத்திலும் அவிழ்க்கப்படும். which means நான் இருந்து போன பிறகு நான் ஒரு திருச்சபை ஏற்படுத்துவேன். அந்த திருச்சபை பேதுரு என்கின்ற பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த திருச்சபைக்கு I give all kind of power and authority. அதனால நீங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லா விடயங்களுக்கும் கத்தோலிக்க திருவையில திட்டம் போட்டு தீர்வுகள் பரிந்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது குளோபல் வார்மிங்கா இருக்கலாம், IVF செயற்கை கருத்தரிப்பா இருக்கலாம், இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ இருக்கிற நம்முடைய திருத்தந்தை தொடர்ந்து அதை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ நடக்கின்ற வார்கள், போர்கள் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே கத்தோலிக்க திருவை ஆய்ந்து அறிந்து தீர ஆலோசித்து அதற்கான விடயங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எங்க இருந்து வருது அப்படின்னா தி அப்போஸ்டலிக் ட்ரெடிஷன், அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிற நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பைபிள் மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை. அன்பு மக்களை இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கே விவிலியத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தி 21வது பிரிவு 25வது இறைவார்த்தை வாசிப்போமா? இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொல்லாது என கருதுகிறேன். இப்போ விவிலியம் தாண்டியும் நிறைய விடயங்கள் நடந்திருக்கிறது, அதை விவிலியத்துல நமக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது இங்க தெளிவாகிறது. இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இந்த இறைவார்த்தையை இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பாரம்பரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா தெரியுமா? நம்முடைய பவுலடியாரை சொல்றாரு, வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2வது பிரிவு 15வது இறைவார்த்தை. இன்னைக்கு இதை நிறைய பிரிவினை சபைகள் சொல்லுவதே கிடையாது, ஆனா ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கத்தோலிக்க கிறிஸ்தவன் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழுமையான நாலேஜ் உங்களுக்கு விவிலியத்தை குறித்து வேணும் அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா 2:15 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாய் இருங்கள். இதை தமிழ்ல நமக்கு முறைமைகள்னு தெளிவா எழுதப்படலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆங்கிலத்தில் நம்ம அதை வாசிக்கும் போது இன்னும் கூடுதலா புரியும். என்ன சொல்லுது? So then, brothers and sisters, stand firm and hold fast to the traditions that you were taught by us, either by word of mouth or by our letter. Tradition. நாங்க வாயால சொன்னதும் இருக்குது, எழுத்தால எழுதுனதும் இருக்குது. பைபிளை தாண்டி இன்னும் நாங்க வாயால நிறைய சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாயால சொல்லப்பட்டதுல மிக முக்கியமானது அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு. இப்பவும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஃபாதர் போதும் ஃபாதர், இது எல்லாமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவை மீட்பு விண்ணகம் மட்டும்தான், எங்களுக்கு பைபிள் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரி, உங்களுடைய விடயத்திற்கு வருவோம். நம்ம முதல்ல சொன்ன இறைவார்த்தை என்னது? யோவான் நற்செய்தி 3:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த மனுமகனை தவிர வேற யாருமே விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. யார் சொல்றா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயாலே சொல்றாரு. அவருடைய அன்பு சீடர் யோவான் இதை பதிவு செய்கிறார். அப்படிதானே? ஆனா பழைய ஏற்பாட்டுல 2 நபர்கள் விண்ணகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறாங்க. ஒருத்தர் யோனோக்கு, இன்னொருத்தர் எலியா இறைவாக்கினர். ஆமால, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலே 2 பேர் விண்ணகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறாங்க. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல முடியும்? கேள்வி வருதா? அப்போ விவிலியத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய விடயங்களுக்கு நமக்கு தெளிவே கிடைக்காது. என்ன பேக்ரவுண்ட்ல இதை ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அப்படின்னா பாரம்பரியத்துக்குள்ள போனோம், வரலாற்றுக்குள்ள நீங்க போனோம், அது என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தீர ஆராயணும். அதனால இன்னைக்கு நிறைய
கொஞ்சமா விவிலியத்தை படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு பைபிள்ல ஒண்ணுமே கிடையாதுங்க, பைபிள்ல ஒரு 20,000க்கு மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இஸ் எரேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க. அண்மையில கூட ஒரு பிரபல யூடியூபர், தமிழ்நாட்டில் அறிமுகமானவர், பேர் நான் சொல்ல விரும்பல, தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே சுத்திட்டு அலைகிறார். அவர் கால்வின் அப்படிங்கிற ஒரு பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த, பிரிவினை சபையை சார்ந்த அந்த கால்வினுடைய சீடராக தன்னை வெளியே சொல்லி கொண்டிருந்தவர் இன்னைக்கு வெளியே போயிட்டாரு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பைபிள்ல தப்பு இருக்குதுன்னு சொல்லி. பைபிள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது தப்பு இருக்கும். நீங்க பாரம்பரியத்தோடு அதை சேர்ந்து படிக்கும்போது, ஒரு விடயத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 13 வருஷம் கற்று தேர்ந்த ஒரு குருவானத்தை கேட்டு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு விடைகள் தெரியும். 2வது இறைவார்த்தை என்ன சொல்லிச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையின் போதுதான் மற்ற எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது அது வரைக்கும் அவங்க இறந்தே தான் இருப்பாங்க, அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் வரும்பொழுது தான் உயிர் தெழுவார்கள். இந்த வார்த்தையை மட்டும் நம்ம அப்படியே அப்பட்டமா பிடித்து கொண்டோம் அப்படின்னா, இப்ப நான் இன்னொரு இறை வார்த்தை வாசிக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்தேயு நற்செய்தி 27:52 53வது இறை வார்த்தைகள். கல்லறைகள் திறந்தன, இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கும் தோன்றினார்கள். அன்பு மக்களே, இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன், என்ன கான்டெக்ட் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறக்கும் பொழுது நடக்கிறது. அவருடைய உயிர் போகுது, அந்த கோயிலுடைய திரைச்சிலை கிழிக்கப்படுகிறது, கல்லறைகள் திறக்கின்றன, அங்கிருந்து நிறைய பேர் உயிர் தெழுந்து வெளியே வராங்க, அவங்க போய் மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க எருசலேம்ல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இறந்த உடனே இங்க உயிர் தெழுதல் வந்தாச்சு. ஆனா பவுலடியார் சொல்றது படி கொரிந்தியருடைய இதுல பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய செகண்ட் கம்மிங்ல தான் எல்லாரும் உயிர் தெழுந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க லிட்ரலா வேர்ட் பை வேர்ட் விவிலியத்தை நீங்க புரிந்து கொள்ள ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும். அன்பர்களே, இப்படி பல விடயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல சோலோ ஸ்கிரிப்துரா, பைபிள் ஒன்லி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரத்துல பிரச்சனைகள் தான் வரும். ஏன், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு இயேசு மேல அல்லது கிறிஸ்தவத்தின் மேலே நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்ப நீங்க தெளிவா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க ஆழமாக படிக்க ஆரம்பிச்சதான் தெரியும். சரி, இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம், யோனோக்கு எலியா விண்ணேற்பு அடைந்தார்கள் அப்படிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன அந்த விடயத்தை நம்ம நல்லா நுட்பமா பாத்தீங்க அப்படின்னா, என்னை தவிர யாரும் ஏறி சென்றதில்லை. ஆனா யோனோக்கும் எலியாவும் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அன்னை மரியாவும் கடவுளால் விண்ணேற்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ரொம்ப சின்ன நுணுக்கம். விண்ணேற்றம், விண்ணேற்பு. விண்ணேற்றம் என்பது நானாக மேலே ஏறி போறது, அது ஜீசஸ் பண்ணது. விண்ணேற்பு என்பது கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படுவது. அப்ப இதே போல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இப்பவுமே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இருந்தாலும் அன்னை மரியா எங்க விண்ணேற்பு அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு மக்களே, இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் பல மணி நேரம் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனாலும் சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு சில காணொலிகள்ல பேசி இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அன்னை மரியா தான் த நியூ ஈவ், இரண்டாம் ஏவாள். அன்னை மரியா தான் புதிய உடன்படிக்கை பேழை. அன்னை மரியா தான் ரெவலேஷன், திருவெளிப்பாடு புத்தகத்துல வரக்கூடிய அந்த சூரியனை ஆடையாக அணிந்திருந்த அந்த தாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்ற தாய். இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பெண் திருச்சபங்க, அந்த பெண் இஸ்ராயல் தேசங்க, இஸ்ராயல் மக்களுங்க அப்படிம்பாங்க. நோ. ஏன் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த விடயம் உடனடியாக அது உடன்படிக்கை பேழையை குறித்து பேசும். அந்த உடன்படிக்கை பேழை விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த எருசலேம் ஆலயத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம இன்னும் உள்ளுக்கு போக 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 நிறைய புரியும், நிறைய உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாவை விண்ணேற்பு அடைந்த தாய் என்று கொண்டாடுகிறது. இது மட்டுமா அப்படின்னா இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது, குறிப்பாக பாரம்பரியத்துல. என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த காணொலியில மேரி மேஜர் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு நம்ம போயிருந்தோம். அந்த ஆலயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து கிடத்தப்பட்ட அந்த மாட்டு தீவன தொட்டி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறைந்த ஆணிகள் இன்று வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும், ரோமையிலேயே இருக்கு. அண்மையில் நான் போயிருந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் முடிந்தா காமிக்கிறேன். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மேல INRIன்னு எழுதப்பட்டு இருக்குல்ல ஒரு போர்டு, அந்த போர்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூடி இருந்த துணி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, இதே போல நிறைய புனிதர்களுடைய ரெலிக்ஸ், அந்த திருப்பண்டங்கள் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா உடன்படிக்கை பேழை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அன்னை மரியாவினுடைய எந்த ரெலிக்ஸும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அன்னை மரியாவினுடைய கல்லறையை திறந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன இருந்தது?
ரோஜா மலர்களும் லில்லி மலர்களும் இருந்ததாக நமக்கு வரலாற்று ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. பாரம்பரியமாக கிறிஸ்தவம் எல்லாவற்றிலும் இதுதான் இருந்திருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் திருவை பிரிக்கிறது 1517, அதாவது 1517. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கல. அதற்கு பிறகு ஏன் மார்ட்டின் லூத்தரே அதை குறித்து கேள்வி கேட்கல. அதுக்கு பிறகு வந்தவர்கள் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு மக்களை, முதல் 3 நூற்றாண்டுகள்ல எல்லா திருவை, கீழ திருவையும் சரி, நம்முடைய மேலை திருவையும் சரி, எல்லாமே அன்னை மரியாவினுடைய விண்ணேற்றத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். அன்பு மக்களை, உண்மையில அன்னை மரியாவை குறித்து பேசணும் அப்படின்னா, அகஸ்தினார் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய எப்பொழுதுமே ஒரு கூஸ் பம்ப், ஒரு கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுமா? அகஸ்தினார் சொல்வாரு, என் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நாவாக மாறி அன்னை மரியாவை குறித்து நான் பேச ஆரம்பித்தால் கூட, அதாவது என் கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே நாவா மாறி பேச ஆரம்பித்தா கூட அன்னை மரியாவை குறித்து நம்மளால முழுவதுமாக பேசி முடித்து விட முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்க ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே அப்படின்னு தான் வானதுவரை வாழ்த்துறாங்க. அருள் நிறைந்த மரியே, அதுல எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லை, அதுல எந்த ஒரு சின்ன மாசு கூட இல்லை. அப்படிப்பட்டவங்களை ஏன் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட அப்படின்னு சொன்ன நம் ஆண்டவர் ஏன் இந்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு ஹானரை கொடுத்திருக்க முடியாது? ஏன் ஹானரை கொடுத்திருக்க முடியாது? இப்படி நிறைய விடயங்கள் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்புக்கு துணை நிற்கின்றது. விவிலியத்துல நேரடியா ஒரு வசனம் இல்லலாட்டும் பல்லாயிரக்கணக்கான வசனங்கள் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்புக்கு சான்றாக நிற்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இருந்து இன்று நம்ம ஒவ்வொருத்தரும் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்புக்கு சான்றாக இருக்கிறோம். அன்பு மக்களை, விவிலியம் மட்டும் அப்படி நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் பாரம்பரியம், அதாவது பாரம்பரியத்துக்குள்ளதான் வரலாறு இருக்கிறது, எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு முழுமையான ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை கொடுக்க முடியும். ஞானத்தின் இருப்பிடம் நம் தாய் அன்னை மரியா. ஏன்னா ஞானத்தை பெற்றதே நம்முடைய தாய் தான். அதனால அன்னை மரியானுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த தாய் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து தியானித்துக் கொண்டிருந்த தாய் உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய துன்பங்களையும், உங்களுடைய குடும்ப தேவைகளையும் அவங்களுக்குள்ள வைத்து தியானிக்கட்டும். கானா ஊர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற இயேசுவிடம் பரிந்து பேசியது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த தாய் பரிந்து பேசட்டும். இந்த அம்மாவுடைய மாந்துக்குள்ள நம்ம ஒளிந்து கொண்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த தாயினுடைய பாதம் பணிவோம். இந்த தாய் நம்மை எப்படியும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அன்பு மக்களே, எஸ், தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில சந்திக்கும் வரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.